தாவேக தலைவர் விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை என்றும் டிவியை கூட அவர் பார்ப்பது இல்லை என்று விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறிவிட்டு அதிமுகவை ஊழல் சக்தி என எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் பொதுவெளிக்கே வருவதில்லை என்றும் கரூர் சம்பவம் நடந்து 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்றும் விமர்சித்தார். வீட்டை விட்டு வெளியே வந்தால்தான் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் என்றும் மக்களையோ தொலைக்காட்சியையோ விஜய் பார்ப்பதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்தார். அவர் வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழித்து தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. அதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். ஊழல் சக்தி என தங்களை குறிப்பிட்டு விஜய் பேசவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை ரோல் மாடல் என கூறிவிட்டு அதிமுகவை எப்படி ஊழல் சக்தி என கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க. தீய சக்தி ஊழல் சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்துள்ளதை கிண்டல் செய்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை ஜெயலலிதாவின் ஆன்மா தண்டிப்பதாகவும் சசிகலா விவகாரம் முடிந்து போன ஒன்று என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.